எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுறேன். சக்ஸஸ்ஃபுல்லா வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 5 பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை கன்டினியூவா பார்த்துட்டு வந்து இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒரு சிலருக்கு தலைவலி, இல்ல செடேஷன், கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும். ஸோ, அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு கொஞ்சமா பசிக்குது, தலைவலி வர மாரி இருந்ததுன்னா, நீங்க கொஞ்சமா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கங்க. ஸ்நாக்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்கலான்னா, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், இல்லை நிலக்கடலை வேக வச்சது அது மாதிரி சாப்பிட்லாம். அந்த டைமில் டீ, காஃபி கூட நீங்கள் குடிக்கிறதுனா குடிச்சுக்கங்க. பட் சுகர் மட்டும் கம்மியாக பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலியில் வராமல் இருக்கும். நீங்கள் வயிறு ஃபஸ்ட் டைம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாப்பிடாம காய போடுறீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை வருது. ஸோ இது போக போக உங்களுக்கு சரியாக போயிடும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி புதுசா ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறதுனால அடாப்ட் ஆகுறதுக்கு சில டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால இதெல்லாம் நடக்குது. ஸோ இதுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் கரெக்டான ப்ரோட்டீன் ஃபுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபரு, கார்போஹைட்ரேட்டு கரெக்டான அளவு எடுத்துகிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே சரியாக போயிடும். சரிங்களா? ஸோ இப்போது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 5 பற்றி இப்போ பார்த்துருவோம். நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் எப்பவும் போல் ஹாட் வாட்டரை குடிச்சுக்குங்க. ஒரு சிலர் கேட்டீங்க, சியா சீட்ஸை காலையில் சூடு பண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சியா சீட்ஸை நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் நார்மலாக தண்ணியில் போட்டு குடிங்க, அதுவே போதும். அதை ஹாட் வாட்டரில் போட்டு சாப்பிட வேண்டாம். ஒரு அரை மணி நேரமோ இல்லை 20 நிமிஷமோ நீங்கள் ஏதாவது வாக்கிங் போக ஆரம்பிச்சுக்குங்க. உங்கள் மொபைலில் கூட இருக்கும், ஸ்டெப்ஸு கால்குலேட் ஆகும் பார்த்தீங்களா? கொஞ்சம் தூரம் நடந்தால் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டெப்பு 200 ஸ்டெப்னு கால்குலேட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 10,000 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா 6,000லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 8,000 10,000 அந்தளவுக்கு ரீச் பண்ணுங்கள். ஸோ வெயிட் லாஸ்க்கு இது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுக்கலாம்னா 2 இட்லி எடுத்துக்கங்க. ஸோ 2 இட்லி மட்டும் எடுத்துக்கங்க. அது கூட சட்னி, சாம்பார் எது வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு ப்ரோட்டீன் என்ன எடுக்கலாம்னா, ஒரு ஆம்லெட் எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு ஆம்லெட் மட்டும் போதும். அதில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போதுமான அளவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது 11 மணி டைமில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாக் காஃபி குடிச்சுக்குங்க. இல்லை பிளாக் காஃபி வேணாம், நல்லா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. நான் சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இல்லைனா குக்கும்பர், இந்த 2ல் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் ஒரு 11 to 11:30 டைமில். 1:30லேருந்து 2:00 என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்னா, ஹாஃப் பிளேட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதில் கூட சாம்பார் நீங்கள் என்ன வேணால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். கீரை வகைகள், முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, ஸோ கீரை வகைகள் ஏதோ ஒரு கீரை வகைகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கங்க ஹாஃப் பிளேட்டு. ஸோ கீரைகள் நீங்கள் எந்த அளவு நிறைய எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் தான் கூட அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி விட்டுரும். ஸோ கீரைகள் எடுத்துக்கங்க. எந்த வகை கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே நல்லது தான். ஒரு ஈவினிங் 4:30 அந்த டைமில் நிலக்கடலை, பாப்கார்ன். இரவு உணவு பொறுத்த வரைக்கும் நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டு யூஸ் பண்ணிக்கிங்க சப்பாத்திக்கு. அதிகமாக ஆயில் சேர்க்க வேண்டாம். இல்லைனா புல்கா மாதிரி போட்டுங்க, அது உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். நெருப்பில் அப்படியே காட்டி எடுத்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி உப்பி வரும். ஸோ அந்த புல்கா மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் 3 புல்கா கூட எடுத்துக்கலாம். அப்புறம் காய்கறிகள் கூட்டு மாதிரி வச்சு அதில் சாப்பிட்டுக்குங்க. காய்கறிகள் கூட்டு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஆம்லெட்டு அது மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ இது கூட போதும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த டே 5ல் நீங்கள் ஒரு 10 நிமிஷம்னாச்சும் மினிமம் வாக்கிங் போகணும். சாப்பிட்டு முடிச்சோடனே அப்படியே உட்காரதோ படுத்து தூங்குறதோ இது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஜஸ்ட்டு பேசிட்டோ, ஃபோன் பேசிட்டோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நடந்துட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா செரிமானம் ஆகும், நல்லா தூக்கமும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட்ஸ், கொய்யாப்பழம் ஒரு 9 மணிக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பு தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம டயட் இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டால் அப்படின்னா நம்ம உடம்பு எந்த ஒரு பாதிப்பும் ஆகாதுங்க. ஸோ ஆரோக்கியமான உணவு எடுத்தால் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சு 6ல் சந்திக்கலாம். 6ஆம் நாள் பார்ப்போம். ஸோ நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு டயட் சார்ட் தரேன்.
தேங்க்யூ.